வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, போன காணொலியோட தொடர்ச்சி தான். போன காணொலியில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, எலாஸ்டிக் அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 40 சைஸ் இடுப்பு அப்படி வருதுன்னா அதுக்கு நம்ம எலாஸ்டிக் வந்து எவ்வளோ வைக்கணும், 2 இன்ச்சு மேனேஜ் பண்ணணுமா, இல்லை காமனாக எல்லாருக்குமே அந்த 2 இன்ச்சு மேனேஜ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த அளவுக்கு எப்படிலாம் வந்து மைனஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு எப்படி மேனேஜ் பண்ணி சின்ன அளவுலேருந்து பெரிய அளவு வந்தாலும் எலாஸ்டிக்கோட அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம், தெளிவாக பார்த்துருந்தோம். அந்த காணொலியோட லிங்க் கூட இதில் கூட வைக்கிறேன் நான். இப்போ அதில் வந்து நம்ம இப்போ துணி எவ்வளோ வைக்கணும், எலாஸ்டிக்கு நம்ம வைக்க, அப்போ துணி அதுக்கான தைக்கக்கூடிய துணி வந்து அந்த இடுப்பு சைஸுக்கிட்ட எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும், அப்போ துணியை எப்படி கணக்கீடு போட்டு நம்ம வைக்கிறது, அந்த துணி கணக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் போன காணொலியில். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எப்படி அப்படின்னா, துணிக்கு வந்து நம்ம இடுப்பு சைஸ் கணக்கு பார்க்கக்கூடாது, சீட்டோடைய அளவு தான் நம்ம பார்க்கணும். அந்த இடுப்போட சீட்டோடைய சுற்றளவு என்னவோ அந்த சீட்டோட சுற்றளவு, இடுப்பு எலாஸ்டிக்கு வந்து நம்ம இடுப்போட அளவு பார்ப்போம். ஆனால் இப்போ சீட்டோட அளவு தான் துணிக்கு வந்து சீட்டோட அளவு தான் பார்க்கணும். ஓகேவா, சீட்டு சுற்றளவை பார்த்து அதை வச்சு தான் நம்ம துணியை கணக்கு பண்ணால் சரியாக வரும். அதை நான் உங்களுக்கு எழுதிய சின்னதாக எழுதி உங்களுக்கு எவ்வளோ வைக்கலாம் ப்ளஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக எழுதி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போது இடுப்பளவு ஒரு அளவு எழுச்சிக்கலாம். இடுப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 34. ஏன்னா இடுப்பளவு நம்ம கணக்கு எலாஸ்டிக்கு தான் இடுப்பளவு வைப்போம். இடுப்பு பார்த்திங்கன்னா 34. இது வந்து நம்ம எலாஸ்டிக் எடுக்கிறதுக்கு இந்த கணக்கு நம்ம வச்சுப்போம். ஓகேவா, அது நம்ம போன காலத்தில் எலாஸ்டிக் வந்து எப்படி எந்தெந்த அளவுக்கு எவ்வளோ வைக்கணுன்றது நம்ம தெளிவாக போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இப்போ சீட் அளவு, அடுத்தது சீட் அளவு. சீட் அளவு பார்த்தீங்கன்னா 34 இடுப்புனா அதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ 6 இன்ச்சோ அப்படி கூடுதலாக தான் வரும். ஓகேவா, எப்பவுமே இடுப்பளவு விட கூடுதலாக தான் வரும். கிட்டத்தட்ட சில பேருக்கு 6 இன்ச்சு கூடுதலாக வரும், சில பேருக்கு 4 இன்ச்சு கூடுதலாக வரும், சில பேருக்கு 2 இன்ச்சு கூடுதலாக வரும். ஏன்னா இடுப்பளவு அதிகமாக இருந்ததுன்னா, வயிறு அதிகமாக இருந்ததுன்னா அப்போ இடுப்பளவு கூடிடும். அப்போ சீட்டளவு சீட்டளவு அப்படியே தான் இருக்கும், அதே அளவு இருக்கும். அப்போ இடுப்பளவு கூடிடும். அப்போ நம்ம கணக்கு பார்க்கும்போது இடுப்பளவுக்கும் சீட்டளவுக்கும் வித்தியாசங்கள் வந்து 2 இன்ச்சு 4 இன்ச்சு 3 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்கும். சில பேருக்கு இடுப்பளவு வந்து தொப்பை இல்லாமல் இடுப்பளவு கம்மியாக இருக்கும். அப்போ சீட்டளவு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற அளவு இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு வித்தியாசம் வந்து 4 இன்ச்சு 6 இன்ச்சு அப்படி இருக்கும். சில பேருக்கு சீட்டளவு ரொம்ப அதிகமாக கூட இருக்கும். அப்போ அந்த அளவு இருக்கும் பொழுது நம்ம எதுக்காக நம்ம இந்த சீட் அளவு நம்ம பார்க்குறோம்னா, சீட்டு வழியாக தான் நம்ம மேலே கொண்டு வரணும். அதனால தான் நம்ம சீட் அளவுலேருந்து தான் நம்ம கணக்கே பார்க்கணும். அப்போ அந்த சீட்டோட அளவு எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு, இப்போ நான் வந்து இதில் 38 இன்ச்சு நான் கணக்கு வைக்கிறேன். சரியா, ஒரு 4 இன்ச்சு இதில் கூடுதலாக வர மாதிரி. இப்போ 38 வந்தாலும் சரி, 40 வந்தாலும் சரி, 36 வந்தாலும் சரி, என்ன அளவு வருதோ இடுப்பளவோட சீட் அளவு எவ்வளோ கூடுதலாக வந்தாலும் சரி, இதில் தான் நம்ம கணக்கு எடுக்கணும். இப்போ இது கூட 38 சீட் அளவு எடுத்துருக்கோம்னா இது கூட நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா ப்ளஸ்ஸு 4 இன்ச்சுலேருந்து 6 இன்ச்சு. ஓகேவா, சில பேர் வந்து எனக்கு ரொம்ப லூஸ் வேண்டாம், கொஞ்சம் நார்மலாக லூஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க வைங்களேன். இப்போ ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு, கேதரிங் பேண்ட்டு இந்த மாதிரிலாம் வருதுன்னா எனக்கு ரொம்ப லூஸ் வேண்டாம் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட்டு, இந்த ஸ்கர்ட்டு இதெல்லாம் நல்ல லூஸ் எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க எப்படி விரும்புகிறாங்கன்றதுக்கு தகுந்த மாதிரி 4 6 சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இதில் 6 இன்ச்சு நம்ம அதிகபட்சமாக வைக்கனாலும் 6 இன்ச்சு வச்சுக்கலாம். 4 இன்ச்சு கேட்குறவங்களுக்கு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேவா, அதாவது அவங்க சொல்ல மாட்டாங்க இல்லை 4 இன்ச்சு 6 இன்ச்சுன்னு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க, ரொம்ப லூஸாக வேண்டாம் நார்மலாக வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறாங்களா, இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும் அப்படி கேட்குறாங்களா, இது 2 ஆப்ஷன் தான். ஓகேவா, சரி. இப்போ 4 வைக்கலாம். இது ப்ளஸ்ஸு 4 வச்சாலும் எவ்வளோ வருது, 6 வச்சா எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி 4 வைக்கும்போது இன்னொரு விஷயம், அடுத்த ரவுண்டு 2வது ரவுண்டு பார்க்கணும். சரி, இப்போ முதல்ல இதை டோட்டல் பண்ணுவோம். இப்போ 38 கூட 6 ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 40, 2 இடத்துக்கு இதில் போனால் 40, 44. ஓகேவா, 44 வருது. இது கூட இந்த 38 கூட 4 போனால் என்ன வரும், எவ்வளோ வரும், 42 வரும். இந்த 2 இன்ச்சு அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இது ஒரு ஃபஸ்ட்டான வழிமுறை, ஒரு வழிமுறை. ரெண்டாவது, இப்போ இந்த 42 இங்கே கொண்டு வந்துடுறோம். 42 இப்போ நம்ம கட் பண்ணும்பொழுது 4 டேட் மடித்து தானே போட்டு கட் பண்ணுவோம். அப்போ 42 4 டிவைட் பண்ணோன்னா எவ்வளோ வரும், டிவைட் பண்ணும்போது 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவைடர் 4 அப்படின்னும் போது 10.5 இன்ச்சு வரும். ஓகேவா, 10.5 இன்ச்சு வரும். பாருங்க, 10.5 இன்ச்சு 40, 41, 42 4 டிவைட் பண்ணும்போது 10.5 இன்ச்சு வரும். ஓகே, இதே 44 4 டிவைட் பண்ணோம்னா 44 4 டிவைட் பண்ணோம்னா 11 இன்ச்சு வரும். ஓகேவா, 11 இன்ச்சு வரும். 44 4 11 11 11 44 22 + 44 வரும். இப்போ நம்ம சரி, இப்போ நம்ம இந்த 10 11 இப்போ இது மாதிரி வந்துருச்சு இல்லையா, இது கூட
இப்போ இது நாளாக மடித்து போடும்பொழுது வைக்கக்கூடிய அளவு. இது கூட ப்ளஸ்ஸு, இது கூட ப்ளஸ் பண்ணணும். திரும்ப ப்ளஸ் எவ்வளவுனா நாளாக மடித்து போட்ட அப்புறம் இப்போ பாருங்கள் 10.5 அப்படின்னா 2 இன்ச்சு ஆட் பண்ணுறது இருக்குது. 11.5 12.5 2 இன்ச்சு ஆட் பண்ணுறது எப்படின்னா இந்த கம்மியான லூஸ் கேட்குறாங்க இல்லையா, அந்த 4 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ண பாருங்க. இந்த மாதிரி கம்மியாக கேட்கும்போது, அந்த கம்மியாக கேட்கும்போது என்ன செய்கிறோம், 2 இன்ச்சு மட்டும் கூட ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேவா, ப்ளஸ்ஸு 2 இன்ச்சு. இப்போ 42 கூட ப்ளஸ்ஸு 2 போடுறோம். 44னா நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 44ன்றது 11. எதனால் 44 நமக்கு வந்தது, 6 இன்ச்சு ப்ளஸ் பண்ணதுனால. 4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணும்போது 42 தான் வருது. அப்போ அது 10.5. அப்போ கம்மியாக இருக்கும்போது இங்கேயும் நம்ம 2 இன்ச்சு தான் பண்ணியிருக்கோம் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் 4ஆக டிவைட் பண்ணி 2 இன்ச்சு. 2 இன்ச்சுனா இந்த 10.5 கூட 2 நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா, 10.5 கூட 2 நல்லா கவனமாக பாருங்கள். 2 இன்ச்சு ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, இந்த 10.5 கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணும்போது 12.5 வருது. ஓகேவா, 12.5. இப்போ இதில் வந்து ப்ளஸ்ஸு 11 கூட ப்ளஸ் எவ்வளோ வைக்கணும், 3 இன்ச்சு ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரீயாக கேட்குறாங்க பார்த்தீங்களா, ஃப்ரீயாக கேட்கும் பொழுது 6 இன்ச்சு நம்ம இங்கே கொடுத்தோம்ல ஃபஸ்ட்டு ரவுண்டில். அது எதுக்காக ரெண்டாவது பிரித்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இது வந்து எதுக்காக நம்ம சொல்லிட்டு முடிச்சிருவோம். இப்போ 3 இன்ச்சு ஆட் பண்ணணும். எவ்வளோ கூட, இந்த 11 கூட 3 இன்ச்சு 1 2 3 14 வருது. ப்ளஸ்ஸு 3 இன்ச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு 14 வருது. ஓகேவா, இப்போ இந்த 14 4ஆக மடித்து போட்டும்போது 14 வச்சு கட் பண்ணணும். இதை 4ஆக மடித்து போடும்போது 12 வச்சு கட் பண்ணணும். இப்போ இது எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த பாகம் பாருங்கள், நம்ம பேண்ட்டோடைய இந்த பாகம் இருக்கு இல்லையா, இதில் நம்ம இப்படி கொடுக்கும்போது இந்த பட்டி இங்கே நடுவில் பட்டி பீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம 2ஆக டிவைட் பண்ணும் பொழுது இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும். சரியா, பட்டி பீஸ் இங்கே வந்து ப்ளீட் கொடுக்குறதுக்காக தனியாக கொடுப்போம் நம்ம 2ஆக பிரித்து. அப்போ இந்த கணக்கு கீழ் கணக்கில் வரும், இது மேல் கணக்கில் வரும். இப்போ நாடாப்பட்டி நம்ம இது வந்து நீங்கள் எலாஸ்டிக்கே இல்லைன்னா கூட சரி, எலாஸ்டிக் வைக்கல அப்படின்னா கூட, இப்போ எலாஸ்டிக் வைக்கலனாலும் சரி, நாடாப்பட்டி மேலே கொடுக்குறோம், கீழே வந்து ப்ளீட் கொடுத்து வைக்கிறோம். வேணால் நாடாப்பட்டியோட அளவு இது. இது அதுக்கு கீழே வரக்கூடிய ப்ளீட் கொடுக்குற இடத்துல வரக்கூடிய அளவு. அதுக்கப்புறம் சீட் ரவுண்டுன்றது அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த கேவ் கொடுத்து நம்ம அந்த மார்க் போடும்பொழுது இப்படி இங்கேருந்து வரும்பொழுது நேராக வராமல் லைட்டாக அப்படி ஷேப் கொடுத்து இப்படி கொடுப்போம். ஓகேவா, இப்படி வரும்போது இந்த ஷேப் கொடுப்போம். இதுதான் நாடாப்பட்டியோட அளவு. இங்கே ப்ளீட் கொடுக்குறதா ப்ளீட் கொடுக்கக்கூடாதா 2ஆக பிரிக்கும் பொழுது இந்த மாதிரி பண்ணுவோம். 2ஆக பிரிக்காமல் டைரெக்டாக அப்படியே நம்ம வந்து இந்த பேண்ட்டோட அளவு அப்படியே இந்த கடிங்கால் ரவுண்டை வச்சு அப்படியே இந்த ஸ்ட்ரைட் இப்படியே கொடுத்துட்றோம் அப்படின்னா இந்த பிரிக்காமல் இங்கே எலாஸ்டிக் அளவு. ஓகேவா, இது அப்படியே நமக்கு நேராக இங்கே வந்துடும். இந்த சீட்டை வந்து கேவ் கொடுத்துரும். இந்த அளவு தான் நான் இதையும் ஆட் பண்ணி இங்கே வைக்கணும். ஓகேவா, நாடாப்பட்டி கட் பண்ணும் பொழுது இந்த தனியாக பிரித்து இந்த 44 இந்த 10.5 மட்டும் இங்கே வைப்போம். கீழே இங்கே வந்து அந்த 2 இன்ச்சு ஆட் பண்ணி 12.5 வைப்போம். அதுதான் நம்ம ப்ளீட்டு கொடுப்போம். ஓகேவா, இது 3 இன்ச்சு வைக்கணும் வச்சு ப்ளீட் கொடுப்போம். இது எதுக்காக அந்த 3 2ன்றோம்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக கேட்டாங்கன்னா வைக்கும் பொழுதே சீட்லேருந்து ப்ளஸ் 6 கொடுத்து அதுக்கப்புறம் அதை 4ஆக டிவைட் பண்ணி அது கூட 3 கொடுத்து தையலுக்கு தனி, பிடிக்கக்கூடிய தையலுக்கு தனி. ஓகேவா, நான் எதையுமே தையலுக்கு நான் சொல்லலை, தையலுக்கு இல்லாமல் தான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த அடிகால் ரவுண்டு கூட ஹைட்டு நம்ம பார்க்கணும். இது நம்ம அடுத்தடுத்த காணொலியில் அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்ததில் அது எவ்வளோ ஹைட் வைக்கணும், எந்த இதில் எப்படி வைக்கணும்னு அப்படியே நம்ம பகிர்ந்துருக்கோம். திரும்பவும் ஆனாலும் அது நம்ம பார்ப்போம். சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ எலாஸ்டிக் அளவு நம்ம ஆல்ரெடி போனதில் பார்த்துட்டோம். இது நான் உங்களுக்கு இதில் மட்டும் சொல்லிடுறேன். எலாஸ்டிக் இடுப்பளவு நம்ம என்ன இருக்குன்னா, இது இடுப்பளவு எடுத்த அளவுலேருந்து நம்ம எவ்வளோ எலாஸ்டிக் மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிற கணக்கு போட்டிருக்கோம். 30 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, 34 அப்படின்னா 7 இன்ச்சு மைனஸ் பண்ணலாம். 35க்கு 7 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுவோம். 5 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு, 10 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு, 10 இன்ச்சுக்கு 2னா 5 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு. ஓகேவா, நமக்கு 25 35 45 அப்படிலாம் வரும்பொழுது அந்த 5 வருது. அப்போ நமக்கு 5 இன்ச்சு நமக்கு 1 இன்ச்சு கணக்கில் வச்சு 5 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு மைனஸு, 10 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு மைனஸு. அப்போ இதில் 3 10 இருக்குது, ஒரு 4 இருக்குது. 3 10னா 2 2 மைனஸ் ஒரு 5. அப்போ 7 5 35, 7 5 வருது இல்லையா, 4 1 தான் கம்மியாக இருக்குது. அப்போ 7 5 நமக்கு இதில் இருக்கிறதுனால 1 இன்ச்சுக்கு ஒரு 5க்கு 1 இன்ச்சுனா அப்போ எவ்வளோ வருது, 7 6 + 1 7 இன்ச்சு நமக்கு மைனஸ் ஆகுது. 7 இன்ச்சு மைனஸ், 7 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கோட அளவு இது 7 இன்ச்சு மைனஸ் பண்ணால் மீதி எவ்வளோ வரணும், இந்த 34ல் 7 போச்சுன்னா 4, இந்த 30ல் ஒரு 3னா 27 இன்ச்சு வருது. எலாஸ்டிக்கோட அளவு 27 இன்ச்சு. ஓகேவா, ரைட்டு. இப்போது இங்கே பார்ப்போம் துணியோட அளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். துணியோட அளவு இது வந்து நம்ம ப்ளஸ் வைக்கிறது அவங்க விருப்பத்தின மாதிரி சொல்லிட்டோம். ஓகேவா, இப்போ 2த்துலையுமே எவ்வளோ துணி அளவு வருதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கேட்டால் எவ்வளோ வருது, இந்த மாதிரி கேட்டால் எவ்வளோ வருது. பெரும்பாலும் நமக்கு வந்து
ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் இதுக்கெல்லாம் வந்து எலாஸ்டிக் அதிகமாக கேட்பாங்க. அது வந்து கம்மியான லூஸாக கேட்பாங்க, ரொம்ப அதிக லூஸ் கேட்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதிக லூஸ் இருந்தாலும் எனக்கு எலாஸ்டிக் கட்டுறதுக்கு வராது, நாடாப்பட்டி எனக்கு கட்டுறதுக்கு முடியாது, அதனால எலாஸ்டிக் வைங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரீயாக தான் வேணும் அப்படி கேட்பாங்க. நார்மல் பேண்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஸ்கர்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம இந்த கணக்கு தான் போடுவோம். ஓகேவா? ப்ளஸ் 6 இன்ச்சும் ப்ளஸ் இங்கே 3 இன்ச்சு இதுதான் கணக்கு போடுவோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ துணி வருதுன்னு பார்ப்போம். 14 இந்த 14 4 நம்ம 4 பங்கு பிரிச்சு தான் வைக்கிறோம், 4 மடிச்சு தானே இந்த 14 வைக்கிறோம். அப்போ இந்த 14 எவ்வளோ துணி வரும் அப்படின்னா இப்போ 15 வச்சா 60. ஓகேவா? 14 வச்சோன்னா 59 58 57 56 இன்ச்சு வரும். 56 இன்ச்சு துணி மட்டும் வரும். ஓகேவா? 56. இது எப்படின்னா இந்த லூஸாக கேட்குறாங்களே கொஞ்சம் ஃப்ரீயாக கேட்குறவங்களுக்கு இது. ஓகேவா? அடுத்தது 12 இன்ச்சு. இந்த 12 இன்ச்சு 4 12 எவ்வளோ வரும்? 50 இன்ச்சு வரும். 12 12 50 இன்ச்சு வரும். பாருங்க 50 இன்ச்சு துணி. நமக்கு 27 இன்ச்சு எலாஸ்டிக்கோட அளவு. ரெண்டுமே 27 இன்ச்சு தான் எலாஸ்டிக்கோட அளவு. இந்த 27 இன்ச்சு எலாஸ்டிக் எவ்வளவு வெளியே எவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம 7 இன்ச்சு தான் மைனஸ் பண்ணியிருக்கோம். அந்த 7 இன்ச்சு தான் இழுவத்தன்மை வருமா அப்படின்னா கிடையாது. இந்த 27 + 27 வரும், கிட்டத்தட்ட டபுளாக வரும். அது 27 27 54 இன்ச்சு வரைக்கும் வரும். ஓகேவா? 54 இன்ச்சு வரைக்கும் வரும். அப்போ நம்ம துணி வைக்கக்கூடிய அளவு 50, 4 இன்ச்சு கம்மியாக தான் வச்சுருக்கோம். இப்படி தான் நம்ம இதுல இருந்து டபுளாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே எல்லாருக்கும் நம்ம அப்படி வைக்கக்கூடாது. அதாவது இந்த 27 அப்படியே நம்ம டபுள், இந்த 27 கூட நம்ம போட்ட கணக்கு. இது நம்ம போட்ட கணக்கு படி வைக்கும்போது தான் இந்த டபுளாக வைக்கிறது கூட கிட்டத்தட்ட வருது. நம்ம எலாஸ்டிக் அளவு வந்து இந்த 34லேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சோம்னா 34லேருந்து 30 எவ்வளோ வருது? 32 வரும். 32 நம்ம 32 இன்ச்சு டபுளாக வச்சோம்னா 64 இன்ச்சு துணி வரும். ஓகேவா? 64 இன்ச்சு துணி வைக்கும்போது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் துணி. நம்ம அப்படி கணக்கு போடணும். அதுக்கு தான் அந்த துணியோட கணக்கை இப்போ நம்ம சொல்கிறோம். எலாஸ்டிக் கணக்கு இப்படி கணக்கு போடணும், துணியோட கணக்கு இந்த மாதிரி கணக்கு போட்டோம்னா இது 56 இன்ச்சுன்னு போது நமக்கு 27 54 2 இன்ச்சு மட்டும்தான் சுருங்கிறது கம்மியாக இருக்குது, துணி நிற்கும். எதனாலன்னா ரொம்ப அதிகமாக வச்சு நீங்கள் நம்ம இழுத்தோம் அப்படின்னா துணி அதிகமாக இருக்கும்போது சுருக்கம், எலாஸ்டிக் நல்லா இழுந்து வந்துடும், ஆனால் சுருக்கம் இன்னும் இருக்கும். ஓகேவா? இதுக்கு மேலே எலாஸ்டிக் இழுவைக்கு வராது. அதனால அப்போ அந்த கணக்கு நம்ம எதுக்கு நம்ம இதை கணக்கு போட்டோம்னா அந்த எலாஸ்டிக் இழுவைக்கு வருமா வராதுன்றதுக்கெலாம் இல்லை. இந்த சீட்டு வழியாக மேலே ஏறணும், அடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் இங்கெல்லாம் உட்காரதுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். பிடிக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக ஆகிடக்கூடாது, துணி ரொம்ப போட்டு அவங்க உட்கார முடியாமல் காலை மடக்கி உட்கார முடியாமல் டைட்டாக இருக்கக்கூடாது. அதே ரொம்ப லூஸாக இருந்தாலும் லொடலுடன் இருக்கு. எனக்குன்னா நான் வந்து இந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு கேதரிங் பேண்ட்லாம் நான் இவ்வளோ லூஸாக போட விரும்ப மாட்டேன், எனக்கு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் நார்மலுக்கு லூஸ் தானே இருக்கணும் அப்படின்ற கணக்கில் சொல்லுவாங்க. அப்போ அந்த நார்மல் லூஸ்னாலும் இந்த மாதிரி கணக்கு 50 இன்ச்சு வைக்கிறோம், கொஞ்சம் லூஸாக கேட்டாங்கன்னா 56 இன்ச்சு வைக்கிறோம். இந்த 50 இன்ச்சுன்றது நம்ம எப்படி கணக்கு போட்டு வச்சோம், இதை நம்ம கணக்கு போட்டு இதை எவ்வளோ வைக்கிறோன்றதை பார்த்து 4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 42 நம்ம 4ஆக டிவைட் பண்ணி அதுலேருந்து 2 இன்ச்சு கொடுத்து 12. ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து கணக்கு போட்டு வைக்கணும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஒரு அளவுக்குமே நான் சொல்லி கொடுத்துருக்குது எல்லாமே ஒரு அளவுக்குமே, எல்லா அளவுக்குமே இது பொருந்தும். இந்த சின்ன அளவு பெரிய அளவு எது அளவு வந்தாலுமே நீங்கள் இந்த வழிமுறையில் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரியான வழிமுறை போட்டு பண்ணுங்க. ப்ளஸ் தையலுக்கான ஆராய்ச்சி விடுறது தனியாக விட்டுருங்க. நான் எப்பவுமே தையலுக்கான அளவு சேர்த்து சொல்ல மாட்டேன், ஏன்னா தையலுக்கான அளவு சொல்லும்போது குழப்பம் வந்துடும். அதனால அது எப்பவுமே நம்ம கீழே பட்டிக்கு மடிக்கிறதா தனியாக தான் வைப்போம், எலாஸ்டிக் ஃபோல்டு பண்ணுறதுக்கு தனியாக தான் வைப்போம். நடுவில் இப்போ இதே கட்டிங் கொடுக்க போகிறோம்னா இதுக்கான மைனஸ் ஆக வேண்டிய துணியை நம்ம தனியாக தான் தையலுக்கான துணியை வைப்போம். அப்போ அதெல்லாமே நம்ம தனியாக தான் கணக்கு வைக்கணும். எப்பவுமே அதுதான் ஒழுங்குமுறை. அந்த தையலுக்கான துணியை தனியாக அந்த கணக்கை தனியாக வைக்கணும். ஓகேவா? தையலுக்கு எவ்வளோ விடணும், இப்போ இந்த ஜாயிண்ட் வந்தால் ஒரு கணக்கு, ஜாயிண்ட் இல்லாமல் நேராக வச்சுன்னா ஒரு கணக்கு, கால் பாட்டத்தில் வந்து 3 இன்ச்சு மடிக்கணுமா 2 இன்ச்சு மடிக்கணுமா, உள்ள கேன்வாஸ் வச்சு நீங்கள் மடிக்கிறீங்களா, சில பேர் நம்ம நாங்கள் வந்து 4 இன்ச்சு கொடுத்து அப்படி 4ஆக மடித்து தைக்கிறது இருக்குது, 3 இன்ச்சு கொடுத்து மடிக்கிறது இருக்குது. அப்படியெல்லாம் வைக்கும்போது அப்போ அதெல்லாம் அந்த தனி. அப்போ இந்த நாடாப்பட்டியோட உயரம் மடிக்கிறது இருக்குது, எலாஸ்டிக் வச்சோன்னா அதுக்கு மடிக்கிறதுக்கு தனியாக வரணும். நாடாப்பட்டி அளவு வைக்க மாட்டோம், நாடாப்பட்டினா 1.25 இன்ச்சு தான் மடிக்க வைப்போம். எலாஸ்டிக்னா 1.25 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கிறோம்னா 1.5 இன்ச்சு துணி வேணும், ப்ளஸ் அதுக்குள்ளே மடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு துணி வேணும். அப்போ 1.25 வந்து 2 இன்ச்சு வரைக்கும் இருந்துச்சா தான் அது மடிக்கிறதுக்கு சரியாக வரும். அப்போ ஒரு இதுக்குமே அதெல்லாம் தனியாக அப்போ என்னென்ன செய்கிறோமோ அதுக்கு தனியாக நம்ம பிரிச்சிடணும். நம்ம எதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க என்னென்னு நமக்கு நம்ம கரெக்டாக பேசக்கூடியது கணக்கீடுகளை மட்டும் பேசணும். அதுலேருந்து என்னென்ன அளவுகள் தனியாக வைக்கணும் அது தனியாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போ எலாஸ்டிக் வைக்கும்போது அது தனியாக, நாடாப்பட்டினா இது வந்து நான் நாடாப்பட்டியாக இருந்தாலுமே இந்த இடுப்பளவு எலாஸ்டிக் வைக்கலன்னா கூட நாடாப்பட்டி வச்சாலும் இந்த கணக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க நாடா போட்டு கட்டும்போது பெர்ஃபெக்டாக இருக்கும், உட்கார எந்திரிக்கிறது நல்லாயிருக்கும், எதுவுமே பிடிக்காது. இந்த மார்க் போடும்போது நம்ம இந்த 14 நம்ம வந்து மார்க் பண்ணி அப்படியே ஒரு 1-1.5 இன்ச்சு ஷேப் கொடுத்து இந்த சீட்டுக்கிட்ட வரும்போது 15 வரும். 1-1.5 இன்ச்சு இந்த கேர்வ் கொடுக்கும். இங்கே தான் அந்த 14 வரும், 12 வந்தால் இங்கே தான் அந்த 12 வரும். இங்கே வரும்பொழுது இந்த ஷேப் இப்படி இறக்கும் பொழுது
1 1/2 இன்ச்சு நம்ம அந்த ஷேப் கொடுப்போம். அதுக்கு தனியாக அந்த ஸ்கேலில் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஸ்கேல் ரவுண்ட் ஸ்கேல் வருது இல்லையா, இந்த ஷேப்லாம் அதில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அது கூட நான் காட்டுறேன். அதுக்கு தனியாக வந்து கேர்வ் ஸ்கேல் தனியாக இருக்குது. இது நம்ம மல்டியாக எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஸ்கேல்லாம் இருக்குது. அந்த மார்க் பண்ணும்போது அந்த ஷேப் ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துருவோம். இந்த ஷேப் கொடுக்கும்போது அந்த இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இழுக்காமல் பிடிக்காமல் அந்த கல்லி வச்ச ஃபீல் இருக்கும். கல்லியே வைக்க தேவையில்லை. இந்த மாதிரிலாம் தைச்சு கொடுத்தோன்னா கல்லி வைக்காமையே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த கல்லின்றது என்னென்னா அந்த விரிஞ்சு கொடுக்குறதுக்காக இந்த இடத்துல ஒரு கல்லி கொடுப்பாங்க. அது நம்ம இப்படிலாம் எடுத்தோம்னா அந்த கல்லி கூட தேவைப்படாது, பர்ஃபெக்டாக இருக்கும். கச்சிதமாக கரெக்டாக அவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு எப்படி ஆன அளவுகள் வந்தாலுமே, ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், சில பேருக்கு வந்து இடுப்பளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, சீட் அளவு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்குது. அவங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க ஸ்கர்ட்டு தைக்கிறதோ இல்லை பேண்ட் போடும்போது எனக்கு எலாஸ்டிக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அப்புறம் எலாஸ்டிக்னு இல்லை, இதில் வந்து நான் வந்து எலாஸ்டிக் இல்லாமல் அதில் நாடாப்பட்டி வச்சாலுமே இதான் மெத்தடு. ஓகேவா? இடுப்பளவு வந்து நம்ம கணக்கு எடுக்காமல் சீட் அளவு வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த நாடாப்பட்டி வச்சு கொடுத்தாலும் இதே கணக்கு தான். நாடாப்பட்டி வச்சாலும் இந்த கணக்குலேயே நீங்கள் இப்போ செஞ்சு கொடுங்க. அப்போ அவங்க மேலே ஏற்றி கரெக்டாக டைட் பண்ணுறதுக்கு சரியாக வரும். ஏன்னா சீட் அளவில் மேலே ஏறணும்னா நம்ம இந்த கணக்கில் வச்சு, அது இல்லாமல் அவங்க உட்காந்து எந்திரிக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், நடக்கும்போது வரும்போது உட்காரும்போது எந்திரிக்கும் போது அந்த லூஸ் எவ்வளோ தேவைப்படும், எக்ஸசைஸ் ரொம்ப அதிகம் அளவுக்கு அதிகமும் தேவைப்படாது, வைக்கக்கூடாது. அப்போ ரொம்ப ஓவர் துணியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக வச்சாலும் பிடிச்சி டக்குன்னு வந்து துணி விட்டுரும், கிழிஞ்சிரும், அவங்க ரொம்ப டைட்டாக இருக்கும், உட்கார முடியாது. அப்போ இந்த நான் சொன்ன கணக்குப்படி நம்ம பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும். இன்னொன்று இதுக்கு அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த ஸ்கிராச் ஸ்டெப்னு சொல்லுவோம், அடிங்கால் ரவுண்டு. ஓகேவா? அந்த ஸ்கிராச் ஸ்டெப்னா நம்ம இந்த சுற்றளவு வரும், அந்த எவ்வளோ நம்ம ஹைட்டில் அந்த கட் பண்ணணும், பேண்ட் நம்ம கட் பண்ணும் பொழுது அந்த ஸ்கிராச் ரவுண்டு நாடாப்பட்டியோட ஹைட் எவ்வளோ வைக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ வைக்கணும், இல்லை ஃபுல்லாகவே வைக்கிறதா இருந்தால் எவ்வளோ வைக்கணும், அதுக்கு சரியான கணக்கு இருக்குது. அதாவது நம்ம அதை ஏற்கனவே பகிர்ந்துருக்கோம். இருந்தாலும் தேவைப்படுறவங்களுக்கு வேணும்னா நம்ம அடுத்தடுத்த காணொலியில் அதை தொடர்ந்து பகிரலாம். ஆம்கோல் உயரம் கணக்கீடு அது வந்து நம்ம அடுத்த காணொலி போட வேண்டியது இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் சொல்ல உடனே நான் மெசேஜும் போட்டிருந்தாங்க, எனக்கு அது கண்டிப்பாக அனுப்புங்க. நான் ஏன்னா இப்போ ஆமுல் ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேல்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கு. ஆமுல் ஸ்கேலு நான் இப்படி வச்சிருக்கேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு நண்பர் கூட நான் வந்து பார்த்துருந்தேன், அதை வச்சு என்கிட்ட ஸ்கேல் இருக்கான்னு கூட எங்கிட்ட நிறைய நண்பர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம சேல்ஸ் எல்லாமே ஸ்கேலுங்க, இந்த டெய்லரிங் தேவையான மெட்டீரியல் எல்லா பொருட்களும் நாங்கள் வந்து விற்பனைக்கு வச்சுருக்கோம். அப்போ அந்த ஸ்கேலுங்க வந்து வித்தியாசமான ஸ்கேலு ஆமுல் ஸ்கேல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ அதில் வந்து ஒருத்தர் எல் ஸ்கேல் மாதிரி இப்படி நல்ல ரவுண்டாக எல் மாதிரி இருக்கிற ஸ்கேல் வந்து வளரி மாதிரி இருக்குது, அந்த வளரியை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது அந்த ஸ்கேலு. அந்த ஸ்கேல் வந்து என்கிட்ட இருக்குது, நானே தயார் பண்ணி நான் பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு தேவைப்படும் வாங்கிக்கங்கன்னு ஒரு நண்பர் போட்டிருந்தாரு. நான் அந்த சேனல் கூட பார்த்துருந்தேன். ஆனால் அந்த ஆமுல் ஸ்கேலில் கூட நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றணும். எல்லாமே அப்படியே வச்சு அதில் இருக்கிறத மார்க் பண்ணோன்னா அது சரியாக வராது. ஏன்னா ஆம்கோலுக்குன்னு எவ்வளோ ஸ்கேல் வந்துருக்கு, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன், அடுத்த காணொலியில் நான் காமிக்கிறேன். அந்த ஆம்கோல் ஸ்கேல் இது பாருங்கள், எத்தனை ஸ்கேல் ஆம்கோலுக்காக வந்திருக்கு அப்படின்னு. ஆம்கோல் கேர்வ் எடுக்கிறதுக்கு, ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறது, அந்த கவர் தட்டு மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு, அந்த குடைவுக்கு, இப்படின்னு சொல்லி எத்தனையோ ஸ்கேல்கள் ஆம்கோலுக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம் அப்படி சொல்லியும் ஆம்கோல் கணக்கு வந்து எல் மார்க் போட்டுட்டு ஒரு 1.5 தூக்கி கட் பண்ணுங்க. இதே பெரிய படியாக இருந்தால் 2 வச்சுக்கோங்க, 1.25 வச்சுக்கோங்க, சின்ன அளவாக இருந்தால் 1 வச்சுக்கோங்க அப்படி சொல்லி கட் பண்ணுறவங்களும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆம்கோல் கட் பண்ணுற விதமே கரெக்டாக நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கேல் என்னவோ இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ண மாட்டோம். நம்ம எந்த ஸ்கேலாக இருந்தாலும் நம்மளுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவோம், அதை ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நகர்த்தி வச்சு மார்க் பண்ணுவோம். அப்படியெல்லாம் பண்ணாதான் அந்த ஆம்கோல் நமக்கு தேவையான ஆம்கோல் அளவு வரணும். ஏன்னா ஆம்கோலோட உயரன்றது இவ்வளோதான்றது வராது, பாடி லூஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். சில பேர் பாடி லூஸ் அதிகமாக இருக்கும், ஆம்கோல் அளவு அதிகமாக இருக்கும். அதே அவங்க வந்து க்ளோஸ் நெக்கு கேட்கும்போது, ஹை நெக்கு லோ நெக் கேட்கும்போது அந்த ஆம்கோலோட ஹைட் மாறும். அப்போ இது பர்மனெண்ட்டாக ஒரே அளவாக அந்த ஸ்கேலை வச்சு பண்ணுனா சரியாக வராது. அப்போ அதை நம்ம சரியாக செய்யக்கூடியது இல்லை, எல்லாருக்குமே சரியாக செய்யக்கூடிய அளவு எப்படின்னா அது எப்படி மார்க் பண்ணால் எல்லாருக்குமே சரியாக வரும். அந்த ஸ்கேலுகளை இருக்கிற ஸ்கேலை வச்சே நம்ம வந்து எப்படி அழகாக நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு நமக்கு வரணும், அந்த கேவு எவ்வளோ எடுக்கணும், அந்த குறைவு எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம அடுத்த காணொலியில் அடுத்த காணொலியிலே நம்ம அதை பார்க்கலாம். ஆம்கோல் உயரம் கணக்கீடு அப்படின்ற தலைப்பில் நம்ம போடுவோம். தொடர்ந்து நம்ம தயாரிப்பு சேனலில் பயணிக்கலாம். நன்றி.